Hello all, welcome to Rohini's Law and Justice Journal. இன்னைக்கு வீடியோல நம்ம ரீசெண்டா நடந்து முடிஞ்ச AIBE 19ஓட ப்ரொவிஷனல் ஆன்சர் கீ AIBE அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்ல போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற டிஸ்பியூட்டட் கொஸ்டின்ஸ்க்கு உங்களுக்கு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணணும் அப்படின்னா அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுக்கான விண்டோவும் நேத்து ஓபன் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோல நம்ம அப்ஜெக்ஷன் எப்படி ரைஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு கைடன்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். எப்படி ரைஸ் பண்ணும் அப்படிங்கிற கைடன்ஸ் தான் நான் அந்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ல டிஸ்பியூட்ஸ் இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணலாம். அப்படி அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணதுனாலே அந்த கொஸ்டின் டிலீட் ஆயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல. ஏபி அதை கன்சிடர் பண்ணி உங்க அப்ஜெக்ஷனை வேலிட் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா மட்டும்தான் உங்க அப்ஜெக்ஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த கொஸ்டினை டிலீட் பண்ணுவாங்க இல்ல வித்ட்ரா பண்ணுவாங்க. இதை இங்கேயே நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன். நான் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணிட்டேன். உங்க வீடியோ பார்த்து தான் நான் பண்ணேன். பட் ஆனா என் கொஸ்டின் டிலீட் ஆகல. என்னோட அப்ஜெக்ஷன அவங்க கன்சிடர் பண்ணல அப்படின்லாம் என்கிட்ட கொஸ்டின் கேட்காதீங்க. உங்க அப்ஜெக்ஷன் வேலிடா இருக்கணும். அதுதான் மெயின். நெக்ஸ்ட், இந்த அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றதுக்கு ஒரு அப்ஜெக்ஷனுக்கு ₹500 நீங்க ஃபீ பே பண்ணணும். நீங்க எத்தனை அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்றீங்களோ அத்தனை அப்ஜெக்ஷனுக்கு ஏத்த மாதிரி இன்டூ 500 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த ₹500 நீங்க பே பண்றது உங்களோட அப்ஜெக்ஷன் வேலிடா அவங்க கன்சிடர் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை டிலீட்டோ வித்ட்ராவோ பண்ற பட்சத்துல அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். இந்த அமௌண்ட் எப்போ ரீஃபண்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு அவங்களே அஃபிஷியல் டிக்ளரேஷன் கொடுப்பாங்க. அப்படி ரைஸ் பண்றவங்க உங்க அமௌண்ட் பத்தின ரீஃபண்ட் டீடைல்ஸை நீங்க அஃபிஷியல் வெப்சைட்ல செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நவ் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரிஃபர்ட் ப்ரௌசருக்குள்ள போய்க்கோங்க. ஆல் இண்டியா பார் எக்ஸாமினேஷன் ஃபர்ஸ்ட் இங்கே டைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்குள்ள கிளிக் ஹியர் டு ரேஸ் யுவர் அப்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட ஏஐபி எக்ஸாம் நீங்கள் இப்போ எழுதியிருப்பீங்க இல்லையா, அதோட ரோல் நம்பரை இங்கே டைப் பண்ணணும். பாஸ்வேர்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் அதை எந்த ஃபார்மேட்டில் டைப் பண்ணணும்னு இங்கேயே அவங்க கொடுத்துருக்காங்க. இதை படிச்சுட்டு இதே ஃபார்மேட்டில் நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை போடுங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு கேப்சா இருக்கும், அதை ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ண பிறகு லாகின் பண்ணுங்க. லாகின் ஆன பிறகு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுக்கு ஏபி 19க்கு இந்த அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறதை பொறுத்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபஸ்ட்டு கேர்ஃபுல்லாக நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள், படிச்சுக்கோங்க. நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க விரும்புகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ரைஸ் பண்ணுற ஒரு அப்ஜெக்ஷனுக்கும் ₹500 நீங்கள் பே பண்ணணும். அந்த ₹500 உங்களோட அப்ஜெக்ஷன் வேலிடாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கொஷின்ஸை ஏபிஇ ஒன்றா டிலீட் பண்ணாவோ வித்ட்ரா பண்ணுறாங்க அப்படிங்கிற போது வேலிட்னு கன்சிடர் பண்ணால் அந்த ₹500 உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். இந்த ரீஃபண்ட் அமௌண்ட் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது அதெல்லாம் அவங்களே உங்களுக்கு அஃபிஷியல் டிக்ளரேஷன் கொடுப்பாங்க. சப்போஸ் வேலிடாக கன்சிடர் ஆச்சுன்னா இந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும். அது எப்போ என்னங்கிற டீட்டெயில்ஸும் அவங்களே கிளாரிஃபை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், இந்த அப்ஜெக்ஷன் டைம் ட்ராக்கர் உங்களுக்கு 10/1/2025 வரைக்கும் தான் இருக்குது. இந்த அப்ஜெக்ஷனை நீங்கள் இந்த டைம் லிமிட்குள்ளே அவங்க சொன்ன இந்த டைம் லிமிட்குள்ளே நீங்கள் பண்ணணும். இதுக்கப்புறம் உங்களால் அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ண முடியாது. இந்த டைம் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப இந்த அப்ஜெக்ஷன்ஸ் நிறைய பேர்கிட்ட இந்த அப்ஜெக்ஷன்ஸ் ரைஸ் ஆகும் இல்லையா, ஸோ எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணிவிட்டு அவங்க எதெல்லாம் வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு திரும்ப ஒரு ஃபைனல் ஆன்சர் கீ போடுவாங்க. அந்த ஃபைனல் ஆன்சர் கீ பொறுத்து தான் உங்களோட பாசிங் பர்சன்டேஜ் இருக்க போகுது. ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ₹500 அந்த ஃபைனல் ஆன்சர் கீ வரும்போது தான் நீங்கள் அப்ஜெக்ட் பண்ண கொஷினுக்கு அந்த கன்சிடரேஷன் இருக்கா இல்லையாங்கிறது அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் தான் அந்த அமௌண்ட்டும் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுறது பெருசு இல்லை, உங்களோட அப்ஜெக்ஷன் வேலிடாக இருக்கணும். அது முதல்ல கவனத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் கொடுக்குற அந்த அப்ஜெக்ஷன் கொஷின்ஸ் எல்லாமே ஒருவேளை டிலீட் கூட ஆகலாம். பட் வேலிடாக இருக்கா உங்களோட அப்ஜெக்ஷனுங்கிறது அங்கே மெயின், இந்த காசு திரும்பி வர்றதுக்கு. இந்த வீடியோ எப்படி அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கைடன்ஸ்க்காக மட்டும்தான் நான் போடுறேன். நான் உங்கள் வீடியோவை பார்த்து தான் நான் போட்டேன், எனக்கு காசு ரீஃபண்ட் ஆகலைன்னு என்னை யாரும் திரும்பி கேட்காதீங்க. ஏன்னா உங்களோட அப்ஜெக்ஷன் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அந்த அப்ஜெக்ஷன் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் தான் அந்த காசு திரும்பி வரும். ஓகே, நெக்ஸ்ட், நீங்கள் இதை படித்து முடிச்சுட்டு எல்லாம் உங்களுக்கு ஓகேனா தென் யூ ப்ரொசீட்.
ப்ரொசீட் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்ப இந்த பேஜ்ல பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் இதுல அவங்க குடுத்துருக்காங்க. நம்ம ஏபி 19ல வந்து அந்த 100 கொஸ்டினும் இங்கே இருக்கும். இதத்தான் அவங்க மாஸ்டர் கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்மகிட்ட ஏ, பி, சி, டின்னு டிஃபரெண்ட் செட்ஸ் இருந்திருக்கும். உங்களோட கையில எந்த செட் இருந்தாலும் பரவால்ல. பட் அந்த 100 கொஸ்டின் அப்படிங்கிறது எல்லா செட்லயும் ஒரே 100 கொஸ்டின்ஸ் தான் இருக்க போது. என்ன ஆர்டர் தான் மாறி இருக்கும். அதுதான் இங்க வந்து இங்க அந்த 1 to 100 கொஸ்டின்ஸ் இங்க குடுத்துருக்காங்க. இப்ப நீங்க அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ண போற கொஸ்டின் எது அப்படிங்கிறத நீங்க இதுல செலக்ட் பண்ணணும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நான் இப்போ 106த் கொஸ்டின தான் நான் வந்து அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறேன் அப்படின்னா, இந்த 4த் கொஸ்டின நான் ரீட் பண்ணி, இதுல என்னோட அப்ஜெக்ஷன் இத பொறுத்து என்னவா இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கணும். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இத தேடிட்டு இருக்க வேண்டாம். எங்கே நம்ம அப்ஜெக்ஷன் குடுக்க வேண்டிய கொஸ்டின் இருக்கு அப்படின்னு நீங்க 1 to 100 ரீட் பண்ண வேணாம். குயிக் சர்ச்ல போயி இப்ப 106த் அப்படின்னு நான் போட்டேன்னாலே, அந்த கீவேர்ட் நான் போட்டேன் அப்படின்னாலே, எனக்கு அது உடனே அந்த இத வந்து காமிக்கும். 106 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் அப்படின்னு நான் போட்டேன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டினா அதுவே வருது. ஸோ நீங்க போய் உட்கார்ந்து எல்லாத்தையும் ரீட் பண்ணணும்னு கிடையாது. குயிக் சர்ச்ல போய் டக்குன்னு அந்த கொஸ்டின எடுக்க முடியும். இப்போ இந்த கொஸ்டினுக்கு வாங்க. Which of the following statement is correct about 106th Constitutional Amendment Act? இங்க கொடுத்திருக்கிற இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது 106th Constitutional Amendment பொறுத்து கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ இத ரீட் பண்ணி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எங்க இருக்கு, அது எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பார்த்து தான் நம்ம ஆப்ஷன கிளிக் பண்ணுவோம். ஸோ அது மாதிரி இப்ப பார்க்கும்போது, இப்ப நான் வந்து இத ரீட் பண்ணேன் அப்படின்னா, என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 239A வந்து இன்கரெக்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்ட பொறுத்து இன்கரெக்ட். ஏன்னா 239AA தான் நமக்கு வந்து வந்துச்சு 106ல. ஸோ இது இன்கரெக்ட். 338ம் இன்கரெக்ட். பட் 3rd ஆப்ஷன் எடுத்தீங்க 334A ஆர்டிக்கிள் 334A எடுத்தா இது 106 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் மூலமா தான் வந்தது. ஸோ இது கரெக்ட். 4th ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த 334A பொறுத்து தான் அதே ஆப்ஷன் 4th ஆப்ஷனும் வருது. ஸோ 3rd அண்ட் 4th ஆப்ஷன் கரெக்ட். நமக்கு அப்ப ஆன்சர்ல என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னா, ஆப்ஷன் 3 அண்ட் 4 அப்படிங்கிறது இங்க ஆப்ஷன்ல இருந்திருக்கணும். ஆனா இவங்க குடுத்திருக்கிற ஏ, பி, சி, டி இந்த எந்த ஆப்ஷன்லயுமே 3 அண்ட் 4 ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன் இங்க இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது ஆப்ஷனே அங்க இன்கரெக்ட்டா இருக்கு. இவங்க குடுத்த ப்ரொவிஷனல் ஆன்சர் கீல ஆப்ஷன் சி சொல்றாங்க இல்லையா? சில அங்க என்ன குடுத்திருக்காங்க 2, 3, 4 இந்த 3 ஆப்ஷனையும் குடுத்திருக்காங்க. பட் 2ங்கிறது இன்கரெக்ட். 3 அண்ட் 4 மட்டும் தான் கரெக்ட். ஸோ இந்த ஆன்சர் தப்பு. அதனால நான் ரெய்ஸ் அப்ஜெக்ஷன் கொடுக்கிறேன். இப்ப ரெய்ஸ் அப்ஜெக்ஷன்க்குள்ள போனீங்க அப்படின்னா, இந்த பேஜ் வரும் உங்களுக்கு. இதுல செலக்ட் அப்ஜெக்ஷன் டைப் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களோட அப்ஜெக்ஷன் என்ன டைப்ல இருக்கு அப்படிங்கிறதுக்கு இங்க சில டிராப் டவுன் மெனூஸ் குடுத்திருக்காங்க இல்லையா? இதுல உங்களது எந்த இது கரெக்ட்டா இருக்குமோ நீங்க அத சூஸ் பண்ணணும். இப்ப நம்ம சூஸ் பண்ண இந்த 106th பொறுத்தவரைக்கும், அவங்க ஆப்ஷன்ல குடுத்திருக்கிற எல்லா ஆன்ஸருமே இன்கரெக்ட். ஸோ ஆல் ஆப்ஷன்ஸ் ஆஃப் த கொஸ்டின் ஆர் இன்கரெக்ட். இத வந்து நம்ம சூஸ் பண்றோம். இத சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்க ரெஃபரன்ஸ் குடுக்கணும். நீங்க சொல்றீங்கல்ல, இத நான் அப்ஜெக்ட் பண்றேன்னு. அத வேலிட் ஆக்குறதுக்கு நீங்க ரெஃபரன்ஸ் குடுக்கணும். இந்த ரெஃபரன்ஸ் மூலமா தான் நான் அப்ஜெக்ட் பண்றேன்னு. ஸோ அத நீங்க புக் டைட்டில் ஆர் வெப்சைட் லிங்க் அப்படின்னு வரும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. அங்க அந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ நீங்க அத கிளிக் பண்ணிக்கங்க. இப்ப இதுல நீங்க ஒருவேள புக்லேருந்து ரெஃபரன்ஸ் குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த புக்கோட நேம குடுக்கணும். புக்க யார் எழுதுனாங்க அப்படிங்கிற அந்த ஆத்தர் நேம குடுக்கணும். சப்போஸ் நீங்க வெப்சைட் லிங்க் குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த வெப்சைட் லிங்க்க இங்க பேஸ்ட் பண்ணுவீங்க. இப்ப நான் எக்ஸாம்பிள்க்கு நான் காமிக்கிறேன். நான் வந்து இந்த இ-கெசெட் இந்த வெப்சைட் லிங்க்க வந்து இப்ப அங்க பேஸ்ட் பண்ண போறேன். இதுலருந்து தான் நான் ரெஃபரன்ஸ் குடுக்குறேன். ஸோ அதனால அந்த லிங்க்க பேஸ்ட் பண்றேன். ஆத்தர் நேம்ல நான் இந்த சோர்ஸ் யாரோடது? இ-கெசெட்டோடது. ஸோ அதனால ஆத்தர் நேம்ல இ-கெசெட்ன்னு போடுறேன். இப்ப இதுல நான் என்ன ரீசன்னால இத அப்ஜெக்ட் பண்றேன் அப்படின்னு இப்ப ஆல்ரெடி நான் இப்ப கொஞ்சம் முன்னாடி எக்ஸ்ப்ளைன் பண்ணேன் இல்லையா? அதே அங்க வேர்டிங்ஸா நான் இப்ப இந்த ரீசனா இங்க டைப் பண்ணணும். ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சிருக்கேன். அத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. With respect to this question, option 1 and 2 are incorrect. Option 3 and 4 are correct. So the answer for this objected question should be options 3 and 4, which is not given in any of the options A, B, C or D. Hence, all options of the question are incorrect. நம்ம என்ன அப்ஜெக்ஷன் சூஸ் பண்ணோம்? ஆல் ஆப்ஷன்ஸ் ஆஃப் த கொஸ்டின் ஆர் இன்கரெக்ட்ன்னு சூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ அத நான் வேலிடேட் பண்றதுக்காக இந்த ரீசன சொல்றேன்.
and thus the answer option C given in the provisional answer key. அவங்க என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க? C. அது வந்து தப்பு அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இந்த ரீசனை நான் இங்கே பேஸ்ட் பண்றேன். ஸோ இந்த ரீசன் போட்டதுக்கு பிறகு நீங்க சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்ததும் இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, சப்மிட்டட் அப்படின்னு வந்துடும். இப்ப சப்மிட்டட்ன்னு வந்ததுக்கப்புறம், இப்ப நம்ம ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணிட்டோம். இது மாதிரி உங்களுக்கு இன்னும் சில கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணணும். உங்ககிட்ட வேலிட் இது ரீசன் இருக்கு அப்ஜெக்ட் பண்றதுக்கு அப்படின்னா, இதே மாதிரி நீங்க சூஸ் பண்ற ஒரு கொஸ்டினுக்கும் நீங்க வந்து இந்த அப்ஜெக்ஷன கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கு பிறகு இங்க சப்மிட்டட்ன்னு வரும். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வியூ சம்மரிங்கிற ஆப்ஷனுக்கு போங்க. அத கிளிக் பண்ணீங்கன்னா, நீங்க இத்தன நேரம் என்னென்ன பண்ணுனீங்க அப்படிங்கிற அந்த சம்மரி இங்க இருக்கும். நீங்க நீங்க இத சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி இந்த சம்மரிய மறுபடியும் நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தட் நீங்க கரெக்ட்டா தான் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து சப்மிட் குடுக்கலாம். இங்க ரீட் பண்ணும்போது சப்போஸ் நீங்க ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸ வந்து நீங்க மென்ஷன் பண்ணல ஏதாவது தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்க அத எடிட் பண்ண முடியும். எடிட் பண்ணிட்டு நீங்க வந்து அத சப்மிட் கொடுக்கலாம். சப்போஸ் நீங்க எடிட் பண்றதுக்கு இல்ல எனக்கு இது வேண்டான்னு தோணுது. நான் அத டெலீட் பண்ணணும்னு நெனச்சீங்கனாலும், நீங்க டெலீட் பண்ண முடியும். ஸோ பிஃபோர் ஃபைனல் ஸ்டெப் போறதுக்கு முன்னாடி இத நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம சூஸ் பண்ண கொஸ்டின் என்ன 106 இதுல நம்ம என்ன அப்ஜெக்ஷன் குடுத்திருக்கோம்? ஆல் ஆப்ஷன்ஸ் ஆஃப் த கொஸ்டின் ஆர் இன்கரெக்ட்ன்னு குடுத்திருக்கோம். எஸ் அதுதான் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதுக்கு நான் என்ன ரீசன் குடுத்தேன்? அவங்க குடுத்த ஆப்ஷன் சி ப்ரொவிஷனல் கீல இருக்கிற ஆப்ஷன் சி அவங்க குடுத்தது தப்பு. நான் சொல்றது இதுல எதுவுமே கரெக்ட் இல்லைங்கிறது தான் வரணும். அப்படி அங்க ஆப்ஷன் இல்ல அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இன்கரெக்ட்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே. இதுக்கு நான் என்ன ரெஃபரன்ஸ் குடுத்தேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம வெப்சைட் லிங்க் ஆர் புக்குன்னு கிளிக் பண்ணோம். இங்க புக்குன்னு காமிக்குது ரெஃபரன்ஸ். தட்ஸ் ஓகே. நம்ம வெப்சைட் லிங்க் என்ன குடுத்தோமோ, அது இங்க பேஸ்ட் ஆயிருக்கு பாருங்க. நம்ம குடுத்தது. நம்ம ஆத்தர்ல அந்த சோர்ஸ் ஆஃப் வெப்சைட் லிங்க் என்னன்னு குடுத்துருக்கோம். அதுவும் இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, இத வந்து சப்மிட் பண்ணுவேன். இத சப்மிட் பண்றதுக்கு முன்னாடி, இதுல நான் சப்போஸ் எனக்கு ஏதாவது செக் பண்ணணும், எடிட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், பேக் டூ பேப்பர் போய் நான் செக் பண்றதுக்காக பார்ப்பேன். அதுக்காக அந்த ஆப்ஷன் இருக்கு. அத விட்டுருங்க. நம்ம செக் பண்ணிட்டோம். கரெக்ட்டா இருக்கு. இப்ப நம்ம மேக் பேமெண்ட்குள்ள போவோம். இப்போ மேக் பேமெண்ட்குள்ள போனீங்கன்னா, நான் ஒரே ஒரு ஆப்ஷன் தானே சூஸ் பண்ணேன். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு தானே அப்ஜெக்ஷன் கொடுத்தேன். ஸோ, அதனால அமௌண்ட் 500 அப்படின்னு காமிக்குது. சப்போஸ் நான் மோர் தென் 1 அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருந்தேன்னா, நம்பர் ஆஃப் அப்ஜெக்ஷன் இன்டூ 500ங்கிறம்போது அமௌண்ட் இங்க வேரி ஆகும். ஸோ, இந்த இது கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு, நான் இப்ப மேக் பேமெண்ட்குள்ள போனேன் அப்படின்னா, பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ள போகும். நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட அப்ஜெக்ஷன் நீங்க ரைஸ் பண்ணிட்டீங்க அஃபிஷியலி அப்படின்றது கணக்காயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்ஸர் கீ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி, நம்ம ஏஐபி எப்போ ஃபைனல் ஆன்ஸர் கீ ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க அப்ஜெக்ட் பண்ண கொஸ்டின அவங்க வித்ட்ரா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறம்போது, உங்க அப்ஜெக்ஷனும் வேலிடா இருக்குன்னு அவங்க கன்சிடர் பண்ணிட்டாங்கன்றம்போது, அந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகும். பட் அந்த ரீஃபண்ட் எப்போ வரும் அப்படிங்கிற டைம் லிமிட் இப்ப நமக்கு தெரியாது. ஃபைனல் ஆன்ஸர் கீ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். அதுவுமே அஃபிஷியல் வெப்சைட்ல அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே. இதுதான் இந்த அப்ஜெக்ஷன் எப்படி ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எனி டவுட்ஸ் கமெண்ட்ல கேளுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். தேங்க் யூ.